பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கைதிகள் மது அருந்திவிட்டு ஆட்டம் போடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள், விசாரணை கைதிகள் என மொத்தம் 4800 பேர் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள பிரபல ரவுடி குப்பாச்சி சீனா சிறைக்குள் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடும் வீடியோ கடந்த மாதம் வெளியானது. சில தினங்களுக்கு முன்பு சிறைக்குள் ஏராளமான கைதிகள் செல்போன் பயன்படுத்தும் வீடியோவும் வெளியானது. இது மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பயங்கரவாதி ஜிகாத் சகில் மன்னா, பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் தொடர்புடைய உமேஷ் ரெட்டி, தங்க கடத்தல் வழக்கில் கைதான தருண் உள்ளிட்ட பல கைதிகள் செல்போன் பயன்படுத்தும் வீடியோ வெளியானதால் மாநில அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணைக்கு பின் அனைத்தையும் தெரிவிக்கிறேன் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது சிறையில் இருந்து மற்றொரு வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. கைதிகள் மது மற்றும் ஸ்நாக்ஸுடன் ஆடம்பர விருந்துகளை பரிமாறிக்கொண்டு நடனமாடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. சிறை ஊழியர்கள் உதவியுடன் கைதிகள் மொபைல் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கும் பெங்களூரு சிறை நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு ராஜ விருந்து அளிப்பது ஏன்? இதற்கு பக்கபலமாக இருக்கும் சிறை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு மௌனம் காப்பது ஏன் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.